பொறுமைன்னு வந்துட்டா இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். அமைதியானவங்களும் இவங்க தான். சுதந்திரமான மனப்பான்மை, சுதந்திரமான குணம் கொண்டவங்களும் இவங்க தான். அதே மாதிரி தோற்றத்தை பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமா இருப்பாங்கங்க. எல்லாரும் ஒரு கவர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அழகான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க தான். கம்பீரங்கிறது நிறைஞ்சிருக்கும். ஏன்னா ராசிதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்குமே அழகான தோற்றத்துக்கு காரணமாக இருப்பார். அதே மாதிரி இந்த கலைத்திறமை எல்லாமே ஒரு அதிகமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கரன் ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்குறப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த திறமைங்கிறது சிறப்பாக இருக்குங்க. கலைத்திறமை சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அற்புதமாக முடியக்கூடியவங்கிறது உண்டு. ஏன்னா நீங்கள் அதில் கவனம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கடுமையான உழைப்பாளி நீங்கன்னு சொல்லலாம். ஆனாலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களாகவே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நீங்கள் வெளிவந்துட்டாலே உங்கள் வாழ்க்கை எந்த காலகட்டமும் அற்புதம் தான். பெரும்பாலும் ரிஷபராசியில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் அடங்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, அதாவது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் எந்த வழிபாட்டை செய்யணும் அது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்த்துருப்பீங்க. வீட்லையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், மற்றவங்க வேலையுமே சேர்த்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் நல்ல பேர் வாங்கின பாடுங்கிறது இருந்திருக்காது. இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. உங்கள் வேலை என்னவோ வந்தோமா போனோமா நம்ம வேலையை பார்த்தோமா இதுதான் நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே இந்த நேர காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அதாவது சிந்தனையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. எடுக்கிற வேலை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக முடியுங்க. ஏன்னா வேலை செய்கிறதுல நீங்கள் கில்லாடி, உங்கள் உழைப்பை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த வகையில் வேலையில் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. உழைப்பை கொடுக்க பாருங்கள், சிறப்பாக இருக்குது. இந்த பழைய விஷயத்தை ஆசை போட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறது வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி முயற்சி திருவனையாக்குங்கிற மாதிரி நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. தடை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தாய்க்கு உங்களுக்கு நிறைய மனசாபங்கிறது இருந்திருக்கும். தாய் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கும். நிறைய விஷயங்கள ஒரு துடிச்சு போயிருப்பீங்கன்னு சொல்லலாம். அந்த தன்மை மாறுதுன்னு சொல்லலாம். தாய்க்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்குது. குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு எதிரியே நீங்கள் தான். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சு, உங்கள் செயல் தாங்க நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பக்க விளைவை ஏற்படுத்துறது. அதனால் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த காலகட்டம் சிறப்பு தான். எந்த இடத்துலையும் உங்களை புரிஞ்சுக்கல, வாக்குவாதத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்த விட்டு கடந்து வர பாருங்கள். கோபப்படுறது வேண்டாம். இயல்பாக உங்களுக்கு கோபம் வராது தான். ஆனால் கோபம் வந்துட்டா சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் உங்களுக்கும் பாதிப்பு, எதிராளிக்கும் பாதிப்பு. அதனால் கோபப்படுறது இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அது கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்திடும். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தான். எதிர்பார்க்கக்கூடிய திருப்பம் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த வார காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு முறை நீங்கள் இந்த நேரம் வழிபாடக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, வேலையில் சச்சரவாக இருக்குது, மனசில் ஒரு நிம்மதி இல்லை, நான் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வழிபாடு செய்கிறேன், அந்த நிம்மதியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுக்க பாருங்கள். உங்கள் கைகளால் விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைங்கிறது மெல்ல மெல்ல விலகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டு. ரிஷபன் சொன்னாலே நந்திகேஸ்வரர் தான் குறிக்கும். அதாவது நீங்கள் எந்த நாளுமே பிரதோஷம் வந்துட்டாவே நீங்கள் சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் கூடவே நந்தி தேவரையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்றவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவானால் நன்மை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் முக்கியமாக குரு பகவான் வழிபாட்டை கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. மனசு குழப்பமாகவே இருக்குது, ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் சித்தர்கள் இருந்தாங்கன்னா, அதாவது சித்தர்கள் கோவில் இருந்தால் சித்தர் வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, எடுக்கிற காரியம் எல்லாமே இனி நல்லபடியாக முடியுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்கும், நிறைய இடைஞ்சல்கள் சந்திச்சிருப்பீங்க, சமாளிக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குது. திருமண யோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இதே மாதிரி
பண வரவுன்னு எடுத்துக்கிட்டா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமாக தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. முக்கியமா இந்த நேரம் ஏன் பிரதோஷ நாட்கள்ல நீங்க போய் நந்தி தேவனுக்கு வழிபாடு செய்ய சொல்லணும்னா, திருமண யோகம் சிறப்பா இருக்குது. திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா திருமண யோகங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ராசிநாதன் ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதால அவரோட புதனும் சூரியன் இருக்கிறாரு ஒரு நல்ல நிலைங்க. ராசிக்கு 6ல சூரியன் இருந்தாலும் இந்த நேரம் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா முடியும். வியாபாரம் தொழில் எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது. வேலையில ஆதரவு சிறப்பா இருக்குது. மனசுல துணிச்சலா இருக்குங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் வரும், தைரியம் வரும். அதுவும் உங்களுக்கு சாதனை தான். செவ்வாய் இந்த நேரம் ஆட்சியா இருக்கிறதால ஆரம்பத்துல கொஞ்சம் போராட்டமா இருந்தாலுமே வேலை எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க வகையில ஏற்பட்ட இந்த பிரச்சனை நீங்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயலுமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. சொத்து இல்லாம நல்ல விலைக்கு போகல, சொத்து பிரச்சனையாவே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சொத்து நல்ல விலைக்கு போகக்கூடிய யோகம், சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பா முடியக்கூடிய யோகங்கிறது ஏற்பட போகுது. வேலை செய்யற இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த நேரம் உங்களுக்கு உண்டு. எதுல கவனமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மனசுல ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். பழச நினைச்சு இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கக்கூடிய தன்மை மாத்தினா சிறப்பா இருக்குது. கற்பனைங்கிறது வேண்டாங்க. கற்பனைங்கிறது சிறப்பு தான். ஒரு வகையில கற்பனைங்கிறது ஒரு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு முன்னாடி பின்னாடி யோசிச்சு பார்த்து செய்யறது நல்லதுதான். ஆனா தேவையில்லாத கற்பனை, தவறான கற்பனை விடணும். இதை விட்டுட்டாலே சிறப்பா இருக்குது. இல்லைன்னா உங்களால தூங்க முடியாது. ரொம்ப சித்திரவதைக்கு ஆளாகிற மாதிரி ஆயிரும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத நீங்களாவே ஏற்படுத்திக்கக்கூடிய கற்பனை, நல்ல தூக்கம் இல்லாமல் நல்லா சாப்பிட முடியாத ஒரு பயம் பதட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த தன்மைங்கிறது நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். எந்த பாதிப்புமே இல்லை. உடல்லையும் பாதிப்பு இல்லை, ஆயுள் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை, குடும்ப வாழ்க்கை எந்த நிலையிலையும் பாதிப்பு இல்லை. நீங்களாவே யோசிக்கக்கூடிய இந்த கற்பனை விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. தைரியமாக இருங்க. உங்களை விட தைரியசாலி திறமைசாலி யாருமே இல்லை. இந்த நேரம் இந்த சின்ன சின்ன மன போராட்டம் தான். அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த சித்தர் வழிபாடுகளை செஞ்சுக்கிறது நல்லது தான். அதே மாதிரி சிவ ஆலயத்துக்கு போனாலே உங்களுக்கு இந்த மன அமைதிங்கிறது கிடைச்சிரும். சிவாலயத்துக்கு போய் நீங்க தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்க, சிறப்பா இருக்குது. நண்பர்கள் சகோதர உறவு வகையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. காரிய வெற்றி எடுக்கிற எல்லா விஷயத்திலும் காரிய வெற்றி சிறப்பா இருக்குது. நீங்க இந்த நேரத்துல என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, அந்த எதிர்ப்பாளின வகையில கவனமா வழங்க பாருங்க. எதிர்ப்பே பிரச்சனையே அங்கதான் ஏற்படுது. அதனால கொஞ்சம் அதில் மட்டும் கவனம் பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குதான். ஆனா குடும்ப விஷயத்தை சரியா முடிவெடுக்க முடியாம தடுமாற்றம் கொடுக்கும். அதனால பேசுற பேச்சுல கவனமா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, சிறப்பா இருக்குது. அக்கம் பக்கம் பழகக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மற்றபடி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருசா தொந்தரவுங்கிறது ஏற்படக்கூடிய நிலைமைங்கிறது இல்லை. நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான். தொழில் வியாபாரத்திலையும் பாதிப்புங்கிறது இல்லை. முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். எங்க போனாலும் பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு திறமை சிறப்பா இருக்குதுங்க. நீங்க பேச்சு மூலமா எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். எதிர்ப்புங்கிறது எங்கேயுமே இல்லை. பண வரவு சிறப்பா இருக்குது. சிறப்பான காலகட்டம். வாய்ப்பு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான காலகட்டங்க. ஒரு மந்தமான நிலைமை மாறுது. இந்த நேரம் எது எடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே கொஞ்சம் இந்த மந்தத்தன்மை மாற்ற பாருங்க. மேலிடத்துல இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே பார்க்காம உங்கள் வேலையில் கவனமாக இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது. எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டம் சிறப்பு தான். கல்வி சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சிறப்பா இருக்குதுங்க. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம். உதவி பல வகையில உதவி கிடைக்கும். உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. நீங்களுமே படிப்புல கொஞ்சம் இந்த நேரம் படிப்புல மட்டும் கவனமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது. மற்ற விவகாரத்தில் தலையிட வேண்டாம். அதிகமா நெருக்கம் யார்கிட்டையும் காட்டுறது வேண்டாம். நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்குது. எடுக்கிற காரியம் சிறப்பா இருக்குது. பண வரவு சிறப்பா இருக்குது. மனக்குழப்பத்தை நீக்கினா போதும். எந்த வேலையிலையும் கவனம் கொடுத்தா போதும், சிறப்பா இருக்குது. கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயத்துல இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க. அவங்களுடைய நடவடிக்கையில கவனம் கொடுக்க பாருங்க. ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத கவலை விட்டுட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். சாமர்த்தியமா இருங்க. எல்லா இடத்துலையும் பேசுற பேச்சுலையும் அப்படிதான், செய்யற வேலையில அப்படிதான். கவனங்கிறது வேணும். கவனம் குறைவா இருந்துட்டாதான் பிரச்சனை. மற்றபடி எல்லா இடத்துலையும் கவனமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது. எடுக்கிற காரியம் நல்லபடியா முடியும்.
மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இல்லைங்க, சிறப்பாக இருக்குது. குடும்பமும் சிறப்பாக தான் நடக்கும். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்த மருத்துவ செலவு குறையும். எடுக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெற்றிங்கிறது கிடைக்குங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் பகைவர்கள் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொதுவாகவே நீங்கள் பைரவருக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. எல்லா வகையிலையும் நன்மை கிடைக்கும். தடப்பட்ட பல விஷயங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.